இந்த அனுகிரகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சரியான பாத்திரமாக நம்ம ஏற்று வச்சுக்கணும் இல்லையா? அது எப்படி முடியும்? இவன் அதுதான் கேட்கிறா. நான் ஒரு ஏற்ற களமாக சரியான பாத்திரமாக வந்து இருக்கின்றேன். எப்படி நல்ல பாத்திரம் வந்தால் பால் வீணாகாம கறக்குமோ அப்படி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையோடு நாங்க வந்திருக்கோம். நீ அந்த பசுவை போல பாத்திரத்தை நிறுத்தாம எனக்கு கருணையை மழையாக பொழிய வேண்டும் ஒரு வேண்டுதலை வைக்கின்றான். அடுத்த என்ன சொல்றான்னா, ஏற்றக்களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயராய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் 21வது பாசுரம். முதல்ல இந்த பாசுரம் சொல்லுகின்ற விஷயம் ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். ஒரு ஆச்சாரியனுடைய சம்பந்தம், இறைவனுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறது. அதனுடைய தன்மையை ஒப்பிடும் பொழுது அந்த ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய அந்த பசுக்கள், அந்த பசுக்களும் அங்க இருக்கக்கூடிய ஆயர்களும் எப்பேற்பட்டவர்கள்னா, அந்த பசுக்கள் வந்து பால் சுரப்பதை நிறுத்துவதே இல்லை. எத்தனை பெரிய கலங்களை எடுத்து வந்து வைத்தாலும் அத்தனை கலங்களையும் நிரப்புகின்ற அளவுக்கு அதனுடைய மடி பால் சுரந்து கொண்டே இருக்கிறது. அதே போல அங்க இருக்கக்கூடிய கோவலர்களும் அத்தனை தன்னுடைய கடமையை அவர்கள் அவ்வளவு நேர்த்தியாக செய்வதனால் இத்தனை நேரம் தான் செய்வேன், இவ்வளவுதான் செய்வேன் இல்லாம அந்த பாலை கறக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை இறைத்தன்மையோடு அப்படியே நம்மளால பொருத்தி பார்க்க முடியும். எப்படின்னா, இப்ப ஏற்றக்கலங்கள்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப பால் கறக்குறாங்கன்னு சொன்னீங்க. இப்போ பாலை கறக்கிறப்ப முதல்ல கொஞ்சம் தேய்ச்சிட்டு அரைகுறையாக தேய்ச்சிட்டு உள்ளே ஒரு புளி இருக்குது. இப்போல்லாம் புளி போட்டு தேய்க்கிறதுலாம் விட்டு போச்சு, சபீனா போட்டு தேய்க்கிறோம். இதை சரியாக கழுவாமல் அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் பாலை பிடிச்சோம்னா என்ன ஆகும்? அதே மாதிரி ஓட்ட பாத்திரமாகவும் இருக்கக்கூடாது. ஓட்ட பாத்திரமாக இருக்கக்கூடாது. இப்படி சுத்தம் இல்லாமல் பாத்திரமாக எடுத்துகிட்டு போனால் பால் திரிஞ்சு போயிடும். அதுதான் நடக்கும். அப்போ ஏற்றக்கலங்கள்னா என்னென்னா, பசுக்கள் வந்து நல்ல பாலை பொழிவதற்கு இருக்கின்றன, பொழிந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அந்த பாத்திரம் சுத்தமாக இருக்கும். அது எப்படி ஆகும் அப்படின்னா, இறைவன் வந்து கருணையை மழையாக பொழிந்து கொண்டிருக்கின்றான். எப்படின்னா, அதான் சொன்ன மாதிரி பால் எடுக்க அவன் வந்து இது பெரிய பாத்திரம், மாட்டுக்கு வந்து இது பெரிய பாத்திரமா சின்ன பாத்திரமாலாம் தெரியாது. அதற்கு பாலை வர்ஷிக்கணும், அது மட்டும்தான் தெரியும். அப்படி இறைவன் தன் முன்னாடி நிற்கிறவன் பெரிய ஆளா சின்ன ஆளா, இப்போ நம்மளான்னா விஐபி டிக்கெட்டு இதெல்லாம் சொல்கிறோம், அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. 10,000 ரூபாய் டிக்கெட்டு ஒன்று, காலம்பரை L1 ஒன்று, திருப்பதியில் 300 ரூபாயும் ஒன்று, தர்ம தரிசனமும் ஒன்று. அவன் முன்னாடி நம்ம தான் இதெல்லாம், நம்ம டிஃப்ரென்சியேஷன்லாம் நமக்கு பகவான் முன்னாடி அவனுக்கு எல்லாம். அதை விட என்னன்னா, எத்தனை பாத்திரம் வருகின்றது அவனுக்கு அது கவலை கிடையாது. என்கிட்ட இன்னைக்கு இவ்வளவுதான்ப்பா எனக்கு கருணை இருக்கு, நான் கதவை மூடிக்கிறேன், நாளைக்கு வான்னு சொல்ல மாட்டேன். எவ்வளோ பேர் வந்தாலும் லட்சத்துல வராங்க, அத்தனை பேருக்கும் அனுகிரகம் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஆனா இந்த அனுகிரகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சரியான பாத்திரமாக நம்ம ஏற்று வச்சுக்கணும் இல்லையா? அது எப்படி முடியும்? இவன் அதுதான் கேட்கிறா. நான் ஒரு ஏற்ற களமாக சரியான பாத்திரமாக வந்து இருக்கின்றேன். எப்படி நல்ல பாத்திரம் வந்தால் பால் வீணாகாம கறக்குமோ அப்படி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையோடு நாங்க வந்திருக்கோம். நீ அந்த பசுவை போல பாத்திரத்தை நிறுத்தாம எனக்கு கருணையை மழையாக பொழிய வேண்டும் ஒரு வேண்டுதலை வைக்கின்றான். அடுத்த என்ன சொல்றான்னா, அது எப்படி நான் வந்து ஏற்றக்களமா மாறிட முடியும்? பிறந்த அன்னைக்கே நான் ஞானி ஆயிட முடியுமா? முடியாது. அதற்குத்தான் தகுந்த ஆச்சாரியர்களை கொண்டு அவர்களிடம் சென்று அவர்களிடமிருந்து விஷய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் இறைவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொண்டு
அந்த அவனுடைய அனுகிரகத்திற்கு ஏற்றது போல் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதனுடைய என்பதுதான் இன்னொரு அடையாளமா கூட இத சொல்லலாம். எப்படின்னா அந்த இறைவனுடைய பக்தியில மூழ்கி திளைத்து இருக்கிறதுனால இனிமேலும் உன்னை விட்டு என்னால பிரிந்து இருக்க முடியாது, அந்த பிரிவு துயர் ஆற்றாது வந்து உன் அடியை பணிவதற்காக வந்திருக்கின்றோம். தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த ஜாமியா பகவான் உறைந்திருக்கின்றான். அப்ப இத ஒரு கிளாஸ் எடுக்கிறார் ஒரு பாடசாலையில வாத்தியார். அவர் சொல்றார், அப்பா நம்ம கிட்ட பகவான் உறைந்திருக்கின்றான், ஆனா நம்மளுடைய கர்ம ஞானங்கள் கர்ம விசேஷம் பெருமாளுக்கு ஒட்டாது. ஆனா நம்ம ஜீவாத்மாக்கு அது ஒட்டுனவுடனே ஒரு மாணவன் எழுந்து கேட்கறான், அது எப்படி எனக்குள்ளேயே இருக்காரு, நான் செய்யற பாவத்துல எல்லாம் அவருக்கு பங்கு இல்லை, என்னுடைய கர்மால பங்கு இல்லைன்னா எப்படி முடியும், எப்படி சொல்றீங்கன்னு கேட்ட உடனே வாத்தியார் உடனே பதில் சொல்லல, உனக்கு இன்னொரு நாள் சொல்றேன்ட்டார். இந்த பையனுக்கு ரொம்ப கர்வம். பத்தியா, வாத்தியார கேள்வி கேட்டு மடக்கிட்டேன்னு ஒண்ணு சந்தோஷமா இருந்தான். 27ஆவது நாள் பாசுரம் பாடசாலையில சக்கரை பொங்கல் நல்ல நெய்யெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. வாத்தியார் கூப்பிட்டார், அப்பா எல்லாருக்கும் நீனே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுப்பா அப்படின்னார். எல்லாருக்கும் கையில எடுத்து நெய்யை கொடுக்குறான். கொடுத்து முடிச்ச உடனே வாத்தியார் கூப்பிட்டார், இவனுக்கு நிறைய சக்கரை பொங்கல் அள்ளி போட்ட உடனே பார்த்தியா நான் பெரிய இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்னால வாத்தியாரை எனக்கு கொடுக்குறாருன்னு சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்ச உடனே கையலம்புறதுக்கு சீயக்காய் பொடி, இப்போ நான் சோப்புன்னு வச்சுப்போமே, அதை கொடுத்து கையை நன்னா அலம்பிக்கோன்னார். கையை அலம்பின்னா நெய் போயிடுத்து. கையை காமினார், மறுபடியும் சீக்காயை போட்டார். இது எதுக்குன்னு கேட்டான். நாக்கில் போட்டு தேய்ச்சிக்கோன்னார். அவன் கேட்டான், நாக்கில் எப்படி நெய் ஒட்டும் குருஜி, எதுக்கு நீங்கள் நாக்கில்? ஏன்பா நீ ஒரு சாதாரண மனுஷன், இது ஒரு சாதாரண நெய், இது கையில் ஒட்டும் நாக்கில் ஒட்டாதுன்னு நீ ஒத்துக்கிற. ஆனா பரமாத்மா எல்லாம் இந்த உலகத்தையே படைத்து காத்து எல்லாம் பண்றவனுக்கு இப்படி ரெண்டுல ஒன்னா இருக்க தெரியாதான்னு கேட்ட உடனே பட்டார்னு காலில் விழுந்தான். ஆஹா, இதுதான் தேர்ந்த ஞானம் அப்படின்னு ஒரு பிராக்டிகலா சொன்ன ஞானம். தோற்றமாய் நிற்கக்கூடிய சுடர், அந்த உண்மையான சுடரை வந்து யாராலையும் மறைக்க முடியாது. உள்ள இருப்பா, நம்மளுடைய கர்ம ஞானம் உனக்கு ஒட்டாது. அப்படிப்பட்டவனை நம்மால் இந்த நேரத்துல உன்னை பிரிந்து எங்களால் இருக்க முடியாது என்று ஆற்றாத துயரத்தோடு பக்தி அனுபவத்தில் ஈடுபடுவதற்காக நான் உங்களை போற்றி வந்திருக்கிறோம். மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். நாங்க எப்படின்னா, உன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட மாறி உன்னிடம் வந்து சரணடைகிறார்கள். நாங்க அப்படி வல்ல, முன்னாடியே நீதான், ஏன்னா முதல் பாசுரத்திலே சொல்லிட்டா நீதான் பறை தர முடியும்னு சொல்லி உன்னிடம் வந்திருக்கின்றோம். அதை புரிந்து உன்னுடைய பெருமைகளை எப்படி விராதன் வந்து எதிர்த்து நின்னா, பலவிதமாக போரிட்டான், ஆனால் கடைசியில அவன் திருந்தி நீதான் தனி நின்ற தத்துவத்தின் தகைமூர்த்தின்னு கம்பன் சொல்கின்றத போல வந்து விராதனை போல நாங்கள் வராம முன்னாடியே நீதான் எனக்கு பறை தருவேன் என்று புகழ்ந்து வந்திருக்கின்றோம் என்று இந்த பாசுரத்துல என்று பாடும்படியான ஒரு பாசுரமாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து எப்படியெல்லாம் அந்த பகவத் அனுபவத்தை நமக்கு ஆண்டாள் வந்து தன்னுடைய பாசுரம் வாயிலாக நமக்கு அருளி செய்ய போகிறாள் அப்படிங்கிறத தொடர்ந்து ரசிப்போம். நன்றி.